பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். வேதத்துல சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு வேணும், என் மேல வந்து தங்கணும், என் வாழ்க்கையில அது பலிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பாதவர்கள் யாரும் இல்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான ஆலோசனையோடு ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். உபாகமம் 28வது அதிகாரம் 2வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அவ்வளவுதான். பிரியமானவர்களே, என்ன செய்யணுமா நம்ம ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு? வேதத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் அந்த அதிகாரத்துல பின்னாடி பார்த்தா, உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல பின்னாடி பார்த்தா நிறைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அதெல்லாம் உனக்கு வேணுமா? அப்போ என்ன செய்யி? தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி. பாத்தீங்களா? ஆவியானவர் இந்த ஒன்னதான் நமக்கு சொல்லி கொடுக்கிறார், கீழ்ப்படிதல். பிரியமானவர்களே, கவனமா கீழ்ப்படியணும். வேணுக்குன்னு யாரு கீழ்ப்படியாம இருக்க மாட்டோம். சில வேளைகள்ல அசட்ட கேர்லெஸ்ஸா எதை குறிச்சும் கருத்தோடு ஆராய்ந்து பார்க்காம காரியங்கள்ல கால் வைக்கிறது. பிரியமானவர்களே, அதனால சில கஷ்டம் இல்ல, பல கஷ்டங்களை சந்திக்க வேண்டி வரும். அவருடைய சத்தத்துக்கு கவனமா செவி கொடுக்கணும். செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து காரியங்களை நடப்பிக்கும் பொழுது நிச்சயமா கஷ்டங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனால் வெற்றி நிச்சயம். பிரியமானவர்களே, அதே போல அவருடைய சத்தத்தை கவனமா கேட்காம கால வச்சோன்னா பல கஷ்டங்களை சந்திக்க வேண்டி வரும். ஒரு தடவை நம்ம லேசா சின்னதா கால் எடுத்து வச்சிருப்போம். சவுல் ராஜா மாதிரி. சவுல் ராஜா பெரிய தப்பு ஒண்ணு நான் செய்யல, கொளுத்த கன்றுகள் எல்லாம் என் தேவனுக்கு தானே பலியிட கொண்டு போறேன், அதனால என்ன அப்படி நினைச்சாரு. ஆனால் தேவன் என்ன சொன்னாரு? சவுலே, நீ எனக்கு கொளுத்த கன்றுகளை காளைகளை பலியிடுறத பார்க்கிலும் கீழ்ப்படிதலை தான் நான் விரும்புறேன். நீ எனக்கு கீழ்ப்படுகிறதை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார் அல்லவா? பிரியமானவர்களே, ஒரு சின்ன கீழ்ப்படியாத காரியம் சவுளுடைய வாழ்விலே எவ்வளவு பெரிய பின் விளைவுகளை கொண்டு வந்தது. நாமும் கூட தேவனுடைய சத்தத்திற்கு கவனமாய் கீழ்ப்படிந்து நடக்க கற்றுக்கொண்டோமானால் ஜெயத்தின் மேல் ஜெயம் எடுக்கலாம். சிலருக்கு ரொம்ப அதிகமான நம்பிக்கை, நான் செய்யறதெல்லாம் கரெக்ட் தான், நான் ரொம்ப ஞானத்தில் சிறந்தவன். பிரியமானவர்களே, விழுந்துருவோம். பிரியமானவர்களே, அப்பாவுடைய குரலை கேட்டு கேட்டு நடக்க கற்றுக்கொள்ள நம்ம ஒப்பு கொடுப்போமா? அவருடைய சத்தத்திற்கு கவனமா செவி கொடுப்போமா? வெற்றி மேல வெற்றி கிடைக்கும். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பிரியமானவர்களே, அன்பின் பரலோக தகப்பனே, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, அன்பான தெய்வமே, எங்களுடைய செவிகளை நாங்க ஒரு காரியத்துக்கு பழக்கிக்கணும்பா. உங்க சத்தத்தை சரியா கேட்டு உங்களை பின்பற்றுறதுக்கு. அப்பா, மேய்ப்பனுடைய குரலை ஆடுகள் அறியும்னு எழுதப்பட்டிருக்குதப்பா. நாங்க நல்ல ஆடுகளாய் உம்முடைய குரலை கேட்டு பழக்கப்பட கிருபை செய்யும். உம்மை பின்பற்ற பலன்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.